ஷேக் ஹேண்ட் கொடுங்க. உங்க சாரா? ஓ, அவர் அதோட ஸ்டைலா இருக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 2026ஓட எங்களோட நியூ செலிப்ரேஷன் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome back to our YouTube channel Krishi Daddy Chinu Mommy. So it's a new night, and first of all, a happy new year 2026 to all, and especially my subscribers and viewers and our family and our friends. And I am believing just like that we have successfully welcomed our new year 2026 with a lot of love, hope, positivity, happiness and gratitude. And this year be a year of peace, health and success for all of us. And எங்களுக்கு delicious dinner, superb entertainment programs, and especially ரிஷி பாப்பா ஜினு பையன் magicians ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. and some resolutions கவுண்டனோட this year ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அந்த vlog தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களோட நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இப்போ எப்பயுமே குவார்டர்ஸ்லேயே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பிகாஸ் எவ்ரி இயரும் குவார்டர்ஸ்ல ஆல் செலிப்ரேஷனுமே சூப்பராக இருக்கும். அது மாதிரி திஸ் இயர் நியூ இயர் செலிப்ரேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ப்ரோக்ராம்ஸ் எப்பயுமே லக்கி ட்ரால ஸ்டார்ட் பண்ணி ஒரு அமேசிங்கான செலிப்ரேஷன்லாம் எப்பயுமே முடியும். ஸோ அது மாதிரி ப்ரைஸ் ட்ரா, ரேண்டம் ட்ரா, லக்கி பிக், ரஃபல் ட்ரான்ஸ்னு எக்கச்சக்கமான கார்னர்ஸ் கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் எங்கள் கிருஷி பாப்பாவும் கிருஷி டாடியும் போயிட்டு நேம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஏஜ் வைஸ் லக்கி ட்ரால நேம்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு அண்ட் ஃபைனலாக ஸ்ட்ரைட்டாக டின்னர் கிளம்பியாச்சு. டின்னர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வேலை ஜின்னு கூட்டம் போய் அந்த கேரக்டர் டால்ஸ்லாம் இருப்பாங்க டெடி, அவங்களாம் ஹாய் சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு கிருஷி பாப்பாவும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டின்னர் கிளம்பிட்டு இருந்தோம். And finally, we are enjoyed some delicious New Year food together as a family, and good food, good mood, and happy hearts. அப்படிங்கிறதெல்லாம் அப்படி வச்சுட்டு ஃபுட்டுக்கு லைனில் நிற்கும் போது ரொம்ப டெம்டிங் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஃபுட்டோட ஸ்மெல் ஹெவி. அண்ட் அதுங்களையும் கிருஷி பாபாஜின்னு பையன் ஹங்கரி ஓவராகி காட்டன் கேண்டி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
Yes, friends, after all the celebrations, it's finally dinner time. Today is all about enjoying the moments. Because no cooking, no kitchen work today. So we were just here for dinner, feeling relaxed and happy. And எங்களோட டின்னர் மெனுலாம் அப்படியே பார்த்துட்டு நீங்க என்ன டின்னர் பண்ணீங்க, என்ன டின்னர் சாப்பிட்டீங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. Dinner just one thing is I am remembering in the year one resolution இருக்கு என்னன்னா ஒரே ஒரு resolution only for food for kids. கிருஷி டாடி எப்பவுமே லிமிட்டா ஃபுட் எடுத்துப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த 2 குழந்தைங்களுமே ஹெவியா சாப்பிட மாட்டாங்க. பட் எல்லாமே சாப்பிடுறாங்க, ஹெவியா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்கள திஸ் இயர் நான் ஒரு ஃபுட்டியா மாத்த போறேன். அதான் என்னோட பிக் ரெசல்யூஷனா இருக்கு. அதை பத்தி நம்ம நிறைய ஃபுட் வீடியோஸ்ல அப்கமிங் மினி விளாக்ஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அல்வா, அதுக்கப்புறம் எக் ஆம்லேட், அது வந்து பனியார சட்டியில போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி, அண்ட் பிரியாணி அண்ட் சிக்கன் சுக்கா, அது வந்து பெப்பர் மிக்ஸ் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆனியன் ரைத்தா, மட்டன் பிரியாணி சொல்ல மறந்துட்டேன், மட்டன் பிரியாணி தான் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா குழந்தைங்க மிச்சம் வச்சிடக்கூடாதுன்னு ஊட்டி விட்டுட்டு நாங்க கூட்டு வந்தோம். அண்ட் தயிர் சாதம், அது மில்க்ல தானே பண்ணுவாங்க, அந்த ரெசிபி நல்லா இருந்துச்சு. கிரேப்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அது கூட ஒரு பீரனின் ஸ்வீட் ரெசிபி ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. அண்ட் கிருஷி பாப்பா வேர் பண்ணியிருக்க ஃப்ராக்கு நானே ஸ்டிச் பண்ணது. ஸோ ஒரு விண்டேஜ் லுக்கில் ட்ரை பண்ணியிருந்தேன். இது மாதிரி நிறைய நியூ டிசைனில் எனக்கு க்ரியேட்டிவாக ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது, கிருஷி பாப்பாவுக்கு பண்ணுறது ரொம்ப ஹாப்பி அண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட ஸ்டிச்சிங் விளாக் வந்து நான் மேலே டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லா பக்கமே கொடுத்துறேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த விளாகில் பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இப்போ நியூ இயர் செலிப்ரேஷன் ஆடிட்டோரியம்ல தான் செலிப்ரேட் பண்ணாங்க. போயிட்டு நாங்க அப்படியே ஸ்லோவா மூவ் பண்ணிட்டு ஸ்லோவா அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். பட் செம்மையா வைப் பண்ணோம். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க யாரு, எங்க பார்த்துருக்கீங்க, அவங்களோட நேம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இங்க ப்ரோக்ராம் பண்றதுக்காக பிரம்மா டான்ஸ் குரூப் சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர்னா ஓல்ட் இயர் ஃபினிஷ் பண்ணிட்டு அண்ட் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகிற டே. ஸோ குளோபலி எல்லாரும் Jan 1 நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இது கிரிகோரியன் கேலண்டர் பேஸ் பண்ணுது. பட் இந்தியாவில் டிஃப்ரெண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. தமிழ் நியூ இயர் சித்திரை 1, April 14, உகாதி ஆந்திரால செலிப்ரேட் பண்றாங்க. அந்த கர்நாடகாலையும் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கேரளால வந்து விஷுவா சம்திங் ஒரு நேம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் பஞ்சாப்ல பைசக்தி, இந்த மாதிரி நியூ இயர்ஸ்லாம் நிறைய செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த நியூ இயர்ஸ் இந்தியாவில் இருக்கு. அண்ட் எங்க எப்படி செலிப்ரேட் பண்ணாலும் நம்ம காமனா இருக்கிற Jan 1 தான் நியூ இயரா செலிப்ரேட் பண்றோம். ஸோ நம்ம இங்க அதே மாதிரி தான் செம்ம வைப்பா ஸ்டார்ட் பண்ணோம். கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் அவரை கிருஷி பாப்பாச்சின்னு பேர் ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மெஜிஷியன் ஷோ, அந்த எபிசோட், அந்த செக்மெண்ட் வந்துச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த புறாலாம் கொண்டு வந்து நிறைய மேஜிக் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஆடியன்ஸையுமே நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க.
ஸோ கிட்ஸ்க்கு யூஸ்வலாகவே மேஜிக் ஷோ ரொம்ப பிடிக்கும். எங்கள் கிருஷி பாப்பா சின்ன பையன் அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லிசன் பண்ணிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ Jan 1st வேர்ல்டு ஃபுல்லாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பீப்புள் டூ ப்ரேயர், ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி அண்ட் டேக் நியூ சொல்யூஷன்ஸ் லைக் ஹெல்தி லைஃப், பெட்டர் கேரியர் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. இந்த நியூ இயர் நமக்கும் பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் சக்ஸஸ் இன் எவ்ரி திங் வி டூ கொண்டு வரணும். ஓகே, ஸோ ஃபைனலி ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எப்பயுமே நான் என்கிட்ட வச்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், எந்த சுச்சுவேஷன்லையுமே நம்ம ஹாப்பியா இருக்கணும், ஸ்மைல் பண்ணணும், இல்ல மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அதெல்லாம் தாண்டி காமா இருக்கணும், அண்ட் பேஷன்ஸா இருக்கணும் அப்படிங்கறத நான் எப்பயுமே என்னோட லைஃப்ல நான் எப்பயுமே இது பண்ணுவேன். அண்ட் ஃபைனலி கிருஷி டாடி கமல் சாங்கோட ஹாப்பி நியூ இயர் அந்த சாங்லாம் பாடி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கலாம் ஸ்டேஜில் போயிட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜினு திடீர்னு பேனிக் ஆயிட்டா, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் சூப்பராக டான்ஸ் பண்ணா. நான் கீழே இருந்து கொஞ்சம் நாங்கள் எங்கள் குரூப் கூட சேர்ந்து அப்படியே வைப் பண்ணிட்டு இருந்தோம். அண்டு கிருஷி பாப்பா நிறைய சாங்ஸ் 12 to 1 hour டிஜே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நைட்டு 1 o'clockலாம் முழிச்சுட்டு இருக்கணுங்கிறனால ஆஃப்டர்நூனே நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ அதனால அந்த தூக்கம் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் பிரிஸ்காக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி ப்ரோக்ராம் ஃபினிஷ்டு, நாங்கள் கிளம்பியாச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிருஷி டாடிக்கு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் ஒர்க்கிங் டே. ஸோ அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் கிருஷி பாப்பா சின்ன பேர் ரொம்ப ஹாப்பி. அண்ட் நீங்கள் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி போயிடுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்லாம் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். சொல்லுங்கடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம